எதை பார்க்கணும்? வார்த்தையை. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையை பார்க்க வேண்டும். வார்த்தையை பார்த்தா தேவனை பார்க்கலாம். அதனால தான் இந்த சபையில் வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். பாருங்க, இந்த ஜெபம்ன்ற வர விஷயத்தில் கூட எப்படி ஜெபிக்க வேண்டும், ஆரம்பிக்கிறதுல எப்படி ஆரம்பிக்கணும்? தேவனை பார்க்க வேண்டும். ஆனால் எப்படி பார்க்கிறது? வார்த்தை மூலமாக தான் பார்க்க முடியும். ஆகவே ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? வார்த்தையை கொண்டு தான் ஆரம்பிக்க வேண்டும். நிறைய பேர் இது செய்கிறதே கிடையாது. பாருங்க, நிறைய சபைகளில் வெறும் ஜெப கூட்டமாக வச்சுருவாங்க, வார்த்தையை பொதிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா வார்த்தை, அதெல்லாம் அவ்வளோ ஜெபம். என்ன ஜெபம் இருக்க முடியும்? வார்த்தையே இல்லாமல் என்ன ஜெபம் இருக்க முடியும்? அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. பாருங்கள், வார்த்தை இல்லைன்னா ஜெபம் ஒழுங்காகவே போகாது. நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வார்த்தை முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஜெபமும் முக்கியம், வார்த்தையும் முக்கியம். ஆனால் எது முதல்ல வரணும்? வார்த்தை. நிறைய இடத்துல அதை சொல்ல மாட்டாங்க. அப்படி நிறைய இடத்துல ஜெபம் தான் முதல்ல வரணும்னுவாங்க. ரெண்டாவது தீர்க்க தரிசனம், மூணாவது என்னென்னமோ வரும், 10வது தான் வார்த்தையை போடுவாங்க. பாருங்க, ஆனால் இங்கே தெரியும் நமக்கு ஜெபம் ரெண்டாவது, வார்த்தை முதலாவது. வார்த்தையை கொண்டு தான் ஜெபத்தில் நுழைய வேண்டும். வார்த்தை மூலமாக தான் ஜெபத்துக்குள்ளே போக வேண்டும். வார்த்தை தான் ஜெபத்துக்குள்ளே நம்ம நடத்த வேண்டும். அதனால தான் பாருங்கள், நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரீட் யுவர் பைபிள் அண்ட் ப்ரே அப்படின்வாங்க. வேதத்தை வாசித்து ஜெபிங்க. அந்த ஆர்டர் கவனிச்சிருக்கீங்களா? வேதத்தை வாசித்து முதல்ல அதை சொல்லுவாங்க, அப்புறம் ஜெபிங்க. முக்கால்வாசி கிறிஸ்தவர்களும் இன்றைக்கி எப்படி பண்ணுறாங்க? டெய்லி எந்திரிச்சு முதல்ல ஒரு 10 நிமிஷம் வேதத்தை வாசித்து அப்புறம் மூடிட்டு அப்புறம் தான் காலாங்காலமாக இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன்? இது எப்போவுமே கிறிஸ்தவர்கள் பண்ண விஷயம். பாருங்க, முதல்ல வார்த்தை, அப்புறம் ஜெபம். இது ரெண்டும் ஒன்றா போக வேண்டும். ஆனால் இந்த ஆர்டரில் போக வேண்டும். ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தை வரணும். ஏதோ விதத்தில் வார்த்தை வரணும். பாருங்கள், ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கணும், அல்லது நீங்கள் வார்த்தையை வாசிக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் வார்த்தை உள்ளே போனாதான் ஜெபம் வெளியே வரும். எல்லாரும் சொல்லுங்கள், வார்த்தை உள்ளே போனாதான் ஜெபம் வெளியே வரும். ஆகவே நான் சொல்கிற மாதிரி வார்த்தையை கேட்கணும், பிரசங்கத்தை கேட்கணும். இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது இல்லாமல் வேதத்தை வாசிக்க வேண்டும். அதற்கப்புறம் அதன் விளைவாக, அது நிமித்தமாக ஜெபத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அதாவது வேதத்தை வாசித்து அப்புறம் ஜெபிக்க வேண்டும்.